நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கிட்ட விஜய் வந்து பேசுகிறத பார்த்து இந்த ரஞ்சிதாவுக்கு பார்த்தீங்கன்னா பொசசிவ்னஸ் வந்து ஓவராக வந்து ஆகுதாங்க சொல்ல முடியும். அதாவது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பேசிக்கிட்டா இவளுக்கு என்ன எரியுதுன்னு தெரியல. அதனால் இதை போயிட்டு வந்து ராஜேஸ்வரி கிட்ட, ராஜிமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த மல்லி வந்து விஜய் மாமா கூட வந்து ரொமான்ஸாக வந்து பேசிக்கிட்டு இருந்தால் அதை வந்து கேட்குறப்ப எனக்கு வந்து பயமாக இருக்குது. விஜய் மாமா வந்து எனக்கு வந்து கிடைக்க மாட்டார் என்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, நீ வந்து அவங்க பேசுகிறத போய் வந்து ஒட்டு கேட்டப்போ வந்து நான் வந்து ஒரு நிமிஷம் வந்து பயந்துட்டேன், எங்கே வந்து மாட்டிக்கிட்டேயோ அப்படின்ட்டு. எப்படியும் வந்து நீ வந்து மாட்டிக்கிட்டு ஆனால் வந்து அவள் உன்னை வந்து வெறுப்பேற்றுனுன்ட்டே வந்து அவள் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்ற மாதிரி நான் இந்த ராஜேஸ்வரி சொல்கிறேங்க. என்ன ராஜிமா சொல்கிறீங்க அப்படின்றதுக்கு, ஆமாம் ரஞ்சிதா, நீ வந்து கண்டிப்பாக வந்து அங்கே கத்தனத்துக்கு கண்டிப்பாக அவள் காதில் விழுந்திருக்கோ, அவள் வந்து நீ இருந்ததை வந்து பார்த்துருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்காக நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ஃபோன் பேசிட்டு ஜாலியாக வந்து போகிறத இந்த ராஜேஸ்வரி வந்து பார்த்தாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் வந்து இந்த ரஞ்சிதா வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்ட்டு ராஜேஸ்வரி வந்து பயந்துட்டாங்க கண்டிப்பாக வந்து. ஆனால் இன்றைக்கி நம்ம மல்லி ஒரு பிடிச்சிருந்தாங்களான்னா இந்த ரஞ்சிதா வந்து உண்டு இல்லாத பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து அவங்கள வந்து வெறுப்பேற்றி இத்தனை நாள் வந்து நம்மளை வந்து சோதனை பண்ணி பார்த்தாங்கல்ல இப்போ வந்து நம்ம வந்து அவங்கள வந்து கடுப்பாக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்முடைய மல்லி வந்து இந்த மாதிரி வந்து பண்ணாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் வந்து பேசுகிறாங்க. எப்படி வந்து மல்லியை வந்து மாமா கிட்டேருந்து வந்து பிரிக்கிறது, அவங்க வந்து பேசுகிறத பார்க்க எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. விஜய் மாமா வந்து எனக்கு கிடைக்குவாரா இல்லையா, அந்த வெண்பாவை வந்து ஸ்கூல் கூப்பிட்டு போகிற பொறுப்பை வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கூட வந்து நினைக்கல அந்த வெண்பா வந்து வேணும்னே என் பேரை வந்து கெடுக்கணுன்ட்டு ஒழுங்காக வந்து படிக்காத வந்து இருந்தாலும் வந்து அது மாமாவோட காதுக்கு போயிட்டு நான் வந்து இந்த வெண்பாவுக்கு வந்து சரி வீட்டு பாடம் சொல்லி கொடுக்கலான்னு ரூமுக்குள்ளே போகிறேன். அந்த மல்லி வந்து வர அப்போ பார்த்தீங்கன்னா நான் மல்லியம்மா கிட்டே தான் வந்து பாடம் கற்றுக்குவேன், உங்ககிட்ட வந்து படிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து சொல்லி சண்டை போட்டாங்க. விஜய் மாமா வந்து அவளுக்கு சாதகமாக தான் வந்து சப்போர்ட் பண்ணார். இனிமேல் வந்து மல்லியை வந்து வெண்பாவுக்கு வந்து சொல்லி கொடுக்கிட்டு ரஞ்சிதா, நீ வந்து வேறு வேலை இருந்தால் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா, மாமா வந்து கொஞ்சமாக என்னை விட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ அடுத்தவங்களோட புருஷனுக்கு எதுக்கு நீ இப்போ வரைக்கும் வந்து ஆசைப்பட்டு எடுக்கிறன்னு வந்து சுத்தமாக வந்து தெரியல. நீ வந்து சைலண்டாக வந்து உன் அப்பா அம்மா பார்க்குற மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகலாம். அடுத்தவனோட புருஷனை தான் வந்து நீ வந்து வளைச்சி போட்டு கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக வந்து அது நடக்காத காரியம். நம்முடைய மல்லிக்கு வந்து ஆண்டோட அருள் இருக்குது. ஆனால் நீ வந்து இப்படி வந்து தீய செயல்களெல்லாம் வந்து நம்முடைய மல்லிக்கு வந்து செஞ்சுட்டு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகிற வாழ்க்கை வந்து நரகமாக தான் மட்டும் கிடைக்குங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கு கவலைப்படாத ரஞ்சிதா, நான் வந்து இருக்கேன், உன் ராஜிமா இருக்கேன், புஜிமா இருக்கேன், உன் வாழ்க்கை நான் காப்பாற்றுறேன் புடுங்குறேன்னு வந்து நல்லா வந்து அவங்க வந்து பேசி மழுப்பிக்கிட்டு இருக்கா. நம்ம ராஜேஸ்வரியை பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா வந்து நல்லா உசுப்பேற்றி நல்லா குளிர் காய்ச்சிட்டு இருக்கா. இவங்க இருக்க வரையும் நமக்கு வந்து பயம் இல்லை, எப்படியுமே வந்து விஜய் மாமா வந்து நமக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, இந்த மல்லியை வந்து கூடிய சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, அப்படி ஒரு மனக்கனவு வந்து காண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2 தற்குறின்னு தாங்க சொல்ல முடியும். வரப்போகிற எபிசோட் இப்படி தாங்க நடக்கும் போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆனில் கொண்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.